எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அலெக்ஸ் பாண்டியன் படத்துடைய கதைச்சுருக்கம் தான். இந்த படம் 2013 ஜனவரி 11 ரிலீஸ் ஆனுச்சு. படத்துடைய டைரக்டர் சுராஜ் அண்ட் மியூசிக் டைரக்டர் தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள். இந்த படத்துல கார்த்திக் அண்ட் அனுஷ்கா நடிச்சிருக்காங்க. அண்ட் காமெடியன் சந்தானம் அவர்கள் நடிச்சிருக்காரு. இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அனுஷ்கா அண்ட் கார்த்திக் 2 பேரும் சேர்ந்து ஒரு ட்ரெயினில் இருந்து ரவுடிங்களுக்கு பயந்து குதிக்கிற மாதிரி நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. அது எதனால குதிக்கிறாங்க என்ன ஏதுன்னு தெரியாது. அதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அனுஷ்காவுக்கு அடிபட்டுரும். அதோட அவங்கள ஒரு சித்த மருத்துவம்லாம் பார்ப்பாங்க இல்லையா, ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் அந்த மாதிரி ஒரு இடத்துல அங்கே அட்மிட் பண்ணிட்டு கார்த்திக் என்ன பண்ணுவார்னா சந்தானம் அவர்களுடைய வீட்டுக்கு போவார் ஒரு 3 நாள் கழிச்சு. அங்கே போய் இருப்பார். ஆனால் தூரத்து சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் இருப்பார். அவங்க அம்மா தங்கச்சிங்க எல்லாருக்குமே கார்த்திக் அவங்கள நல்லா ஒரு கவனிச்சுப்பாங்க, சாப்பாடு கொடுக்குறதுலேருந்து எல்லாமே. ஆனால் சந்தானம் அவருக்கு பிடிக்காது. ஏன்னா தன்னுடைய 3 தங்கச்சிகள் இருக்கும்போது ஒரு வயசு பையன் வீட்டில் இருந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படிலாம் விரட்டணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணுவார். ஆனால் அது எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சிங்களுக்கும் அவருக்கும் கூட கொஞ்சம் நெருக்கமான சூழ்நிலை ஏற்படுமே தவிர அவர் வீட்டை விட்டு வெளில போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையே இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா எதனால இவர் இங்கே இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் தான் சொல்லுவார். என்னென்னு பார்த்தீங்கன்னா அனுஷ்கா இருக்காங்க இல்லையா, அவங்கள கடத்தி வச்சிருப்பார் இவர். இவர் ஒரு சின்ன திருடன் மாதிரி அவங்க ஊரில் திருடனாக இருந்திருப்பார். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அதே ஊரில் இருக்கக்கூடிய மருந்தெல்லாம் தயாரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தரும் இன்னொருத்தர் 2 பேரும் சேர்ந்து அனுஷ்கா கடத்தி வைக்க சொல்லியிருப்பாங்க. இவரும் கூட்டிகிட்டு போய் காட்டுக்குள்ளே போய் கடத்திலாம் வச்சிருப்பார் ரொம்ப நாளாக. அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வரலாம், கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் கூட்டிகிட்டு வரும்போது தான் அனுஷ்கா சொல்லுவாங்க, எதனால என்னை நீ கடத்த சொன்னாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா ஒரு சிஎம். யார்? அனுஷ்காவுடைய அப்பா சிஎம். அவங்கக்கிட்ட அவங்க தயாரிக்கிற மருந்துகள்னால நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் அவங்க அப்பா சைன் போடாமல் இருப்பார். ஆனால் நீ போட்டு தான் ஆகணும், இல்லைன்னா உன்னோட பொண்ணை நாங்கள் கொண்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டி தான் இவங்க இது பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயத்தை கேட்டோன்னே கார்த்திக் ரொம்பவே கஷ்டமாக போயிடும். அச்சோ அந்த மருந்து வெளில வந்துச்சுன்னு நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி இவரே திருப்பி உங்கள் அப்பா கிட்ட கொண்டு போய் விடலாம் அப்படின்னு போகும்போது தான் அவங்க அடியால் வச்சு இவங்களை 2 பேரையுமே கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் இவர் 2 பேரும் சேர்ந்து ட்ரெயினில் இருந்து குதிக்கும்போது அடிபட்டு அனுஷ்கா இங்கே இருப்பாங்க. இதில் என்னன்னா இவங்க அனுஷ்கா பார்த்துக்கிற விதம் இருக்கு இல்லையா, கார்த்திக் இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பார்த்துப்பாரு. அதனால என்ன ஆயிடும்னா அனுஷ்காவுக்கு கார்த்திக் அவர்கள் மேலே லவ் வர ஆரம்பிச்சிடும். அவங்க அப்பா கிட்ட கடைசியாக கொண்டு போய் விட போகும்போது இவங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் சேர்ற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க.